சமீபத்தில் ஒரு விஷயம் நான் படித்தேன். அதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, 2K கிட்ஸ் 2K கிட்ஸ் இல்லைனா 2010 அந்த அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களாம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டூம் ஸ்க்ரோல்னு ஒன்று சொல்லுவாங்க. டூம் ஸ்க்ரோல்னால் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே எவ்வளோ ஸ்வைப் பண்ணாலும் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. பாட்டம் என்னன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கிறது தான். இது இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு இதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்க்ரோலிங் யூடியூப்பில் கூட அது உண்டு. இந்த ஸ்க்ரோலிங்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவே ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படித்தேன். இது கூட ஒரு நல்ல ஐடியா தான். மேபி யோசிச்சு பாருங்கள், நமக்கு இருக்கிற டிஸ்பிளேல வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு டேட்டா கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எனக்கே அது வித்தியாசமாக தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா டேட்டா கன்செப்ட்னே மாறிடும் இல்லையா?